ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல் ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னால நம்ம பண்ண 3 எபிசோட் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 1, 2, 3ன்னு தனித்தனியா கொடுத்துருக்கேன். அதோட மேல கார்டுல மொத்த வீடியோவோட பிளேலிஸ்டும் இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு வந்து தாங்க இதை பார்க்கணும். அப்பதான் இந்த எபிசோட் விளங்கும். ரெண்டாவது, நம்ம மூவி சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். போய் 1-2 வீடியோ பாருங்க. பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், யோசிக்கவே கூடாது. அடுத்த செகண்டே அந்த சேனலா இருந்தாலும் சரி, இந்த சேனலா இருந்தாலும் சரி, உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுறணும். இது என்னோட அன்பான வேண்டுகோள். சரிங்களா? ரைட், ஓன் ப்ரொமோஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ எபிசோட் 4ஓட கதையை பார்த்தோம்னா, லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினோட பாட்டியை கில்லர் கொலை பண்ணிட்டான். கூடவே காஃபி பாக்கெட்லாம் பக்கத்துல இருந்து கில்லரால கொலை பண்ணப்பட்ட 5வது விக்டிமை நமக்கு காட்டினாங்க. அது போலீஸ்க்கு தெரிஞ்சதும் திரும்ப கில்லரை பிடிக்கிற வேட்டை ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துல கில்லரே போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு டிமாண்டை வைக்கிறான். அது என்ன டிமாண்ட்? இந்த டிமாண்ட் மூலியமா கில்லரை பிடிச்சாங்களா இல்லையா, அதை எபிசோட் கடைசியில பிரம்மாண்டமான ட்விஸ்டோட சொல்றது தான் இந்த எபிசோடோட ஸ்டோரி. எதிர்பாராததை எதிர்பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க, வேற லெவல்ல ஒன்று வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ எபிசோட் 4 ஓபன் பண்ணா, போன எபிசோட் லாஸ்ட்ல கில்லருக்கு பயந்து பாட்டி ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து எபிசோட் ஆரம்பிக்கிறாங்க. கொற்ற மழையில ஒளிய இடம் தேடிட்டு இருந்த பாட்டி எத்தனையோ தடவை ஹீரோவுக்கு கால் பண்ணியும் ஹீரோ எடுக்கல. அப்போ கில்லருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கப்போ பாட்டிக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. போன் சவுண்ட் கேட்டே அங்க வந்த கில்லர் பாட்டியை கொன்னுட்டான். கொலை பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல கில்லரோட வாய்ஸ் ஓவரும் ஓடுது. என்னங்க பண்ண சொல்றீங்க? சில டைம் எதிர்பாராத விதமான அவரை கொலை பண்ண வேண்டியதா இருக்கு. பாட்டி பார்க்க கூடாததை பார்த்துருச்சு. அப்ப நான் அதை கொண்டு தானே ஆகணும். பட் பாருங்க, ஒரு ஆளை கொலை பண்ணும்போது உயிரை காப்பாத்திக்க அவங்க திரும்ப சண்டை போட்டாதானே கொலை பண்றதுக்கே ஒரு ஆனந்தமா இருக்கும். பாட்டிக்கோ வயசாயிடுச்சு. நான் குத்த போன மாதிரியே படுத்துருக்கு பாருங்க. எனக்கு பாட்டியை கொலை பண்றதுக்கே கடுப்பா இருக்குங்க. தானத்துக்கு இந்த கொலையை பண்ண மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு ஒரு கொலையை கில்லர் அவ்வளோ கேஷுவலா பேசிட்டு பாட்டியை கொலை பண்ணதும் இவன் தான் கொலை பண்ற எல்லா விக்டிம்ஸ்ட இருந்தும் ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துட்டு போவான்ல. ஹீரோயின் பாட்டிக்காக கிஃப்டா கொடுத்த ஒரு சின்ன பொம்மையை பாட்டி ஷர்ட்ல குத்தி வச்சிருக்காங்க. கில்லர் அதை எடுத்துக்கிட்டு கில்லரோட வீட்ல இருந்து கொலை பண்ணப்பட்ட 4th விக்டிமோட போட்டோவை பாட்டி கையோட எடுத்துட்டு வந்துச்சு. அதையும் புடுங்கி கில்லர் கொளுத்த இங்க சீனை கட் பண்ணா. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஜெயில் சர்ச் மாடியில கிடைச்ச கார்டோட யூனிஃபார்மை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, ஏம்பா இந்த பழைய டாக்டர் காணாம போனப்போ புது டாக்டர் அவன் ஃப்ரெண்டு கூட இருந்ததா சொல்றான். இதுதான் அந்த ஃப்ரெண்டோட பேரு. அவனை என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லேப்ல டெஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியே வந்த டாக்டர் பெருசா ஏதாச்சும் சொல்லுவாருன்னு பார்த்தா எங்க சொல்றாரு, இல்லங்க நீங்க நினைச்ச மாதிரி யூனிஃபார்ம்ல க்ளூ எதுவும் கிடைக்கல. அப்புறம் சர்ச்சில் பிரேயர் நடக்கும்போது ஃபாதர் குடிக்கிற ஒயின் கிளாஸ்ல ஒரு நடுவிரல் கிடைச்சது இல்ல, அதுதான் காணாம போன கார்டோட விரல். மிச்சபடி வேற எதுவும் தெரியலன்னு டாக்டர் சொன்னதும் அந்நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல கார்டோட விரல் இல்லாம வேற யாரோ ஒருத்தவங்களோட விரல் இருந்துச்சு இல்ல, அது காஃபி பாக்கெட்லாம் பக்கத்துல வச்சு கொலை பண்ணப்பட்ட 5வது விக்டிமோட விரல் தான். போலீஸ் 5வது விக்டிமோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சம்பவ இடத்துக்கு போக 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் அது ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரியா இருந்துச்சு. ஏதோ ஒரு ரிலீஜியஸ் குரூப் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்போ மெயின்டைன் பண்ண ஆள் இல்லாம பாழடைஞ்சு போயிடுச்சு. இங்க தான் 5வது விக்டிமோட பாடி கிடைக்குது. இதுக்கு முன்னால விக்டிம்ஸ் கொலை பண்ணப்பட்ட அதே பேட்டர்ன்ல தான் இந்த பாடியும் இருக்கு. என்ன, இதுல ஒரு கையோட நடுவிரலை வெட்டி கில்லர் அதை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டான். இன்னொரு கையோட நடுவிரலை எப்பவும் போல திருப்பி ஒரு டைரக்ஷன்ல வச்சிருக்கான். விரல் காட்டுற டைரக்ஷன்ல சிலுவை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. சோ எல்லா கொலைகளையும் பண்ண அதே கில்லர் தான் இந்த கொலையையும் பண்ணிருக்கான். இது மட்டும் இல்லங்க, 5வது விக்டிமோட தொண்டைக்குள்ள இருந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. எடுத்தவங்களுக்கே அது என்ன எதுன்னு தெரியல. இப்போதைக்கு அதை எடுத்து வச்சுக்க. சேம் டைம் வேற ஒரு கொலை நடந்திருக்கு. அதான் பாட்டியோட கொலை. அது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வர இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் 2 பேரும் ஸ்பாட் கிளம்பி வந்துட்டு இருக்கப்போ எப்ப மழை வந்தாலும் ஹீரோயின் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ண தைரியம் இல்லாம பயந்துகிட்டே இருப்பா இல்லையா. இன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரமா மழை வந்துட்டு இருக்கு. பாட்டிக்கு கால் பண்ணி அவங்களும் எடுக்கலன்னதும் இவ கொற்ற மழையில பிரிட்ஜ் ஓரமாவே உட்காந்துருக்கா. அந்த வழியா கார்ல வந்த ஜூனியர் ஹீரோயினை பார்த்துட்டு பாவம் பொண்ணுன்னு கார்ல ஏத்த இன்ஸ்பெக்டர் அவளை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாரு. போன எபிசோட்ல நம்மளை பார்க்க ஸ்டேஷன் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இவதான்னு அதை யோசிச்சுக்கிட்டே இன்னொரு பிளாஷ்பேக்கையும் திங்க் பண்றாரு. பிளாஷ்பேக்ல இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல நடந்து போறாருங்க. வழியில ஒரு சின்ன பொண்ணோட செருப்பும் சாப்பாடு எடுத்துட்டு போற பாத்திரமும் இருக்கு. அதை மட்டும் காட்டிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோயினா வீட்டுக்கிட்டே இறக்கி விடுறாங்க. அந்த சுத்து வட்டாரமே போலீஸ் வண்டியால நிரம்பி வழியுது. ஊர் ஜனம் மொத்தமும் என்ன பிரச்சனைன்னு பார்க்க தான் குவிஞ்சிருக்கு. அந்த கூட்டத்திலையும் பாட்டி இல்ல, போன் பண்ணி எடுக்கல. சோ என் பாட்டி யாராச்சும் பாத்தீங்களான்னு விசாரிக்கிறப்போ உன் பாட்டி தான் அடுத்த வீட்டுல எப்ப நெருப்பு எரியும் அதை பார்த்து குளிர்காயலாம் நினைக்கிற ஆளாச்சேம்மா. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதைத்தான் என்னன்னு பார்க்க மொத ஆளா முந்திக்கிட்டு போய் நின்று இருக்கும் அப்படின்னு பக்கத்து வீட்டு ஆளுங்கெல்லாம் சொன்னதும் ஹீரோயின் பாட்டியை தேடி பாட்டியோட கொலை நடந்த இடத்துக்கே போறா. இந்த கேப்ல கிரைம் சீனுக்கு போன இன்ஸ்பெக்டர் பாட்டியோட பாடியில அவங்க கையை மட்டும் இறுக்கமா பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு கையை ஓபன் பண்ணா எரிஞ்ச நிலைமையில பாட்டியோட கையில ஒரு போட்டோ இருக்கு. கொலை பண்ணப்பட்ட 4th விக்டிமோட போட்டோவை பாட்டி எடுத்துட்டு வந்துச்சு. அதை கில்லர் கொளுத்திட்டு போனான்ல, அவன் போனதும் சாக கிடந்த பாட்டி அந்த நிலைமையில கூட எரிஞ்சிட்டு இருந்த போட்டோவை கையால அணைச்சு அதை கைக்குள்ள புடிச்சு வச்சிருக்குங்க. ஆனா போட்டோல கிளியரா எதுவும் தெரியல, தம்மா துண்டு பிட்டு தான் இருக்கு.
அப்படி என்ன முக்கியமா இருக்கும்னு பாட்டி சாகரப்ப கூட இதை அணைச்சு வச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இன்ஸ்பெக்டர் பாட்டியோட மூஞ்ச பார்த்ததும் தான் இன்ஸ்பெக்டரோட கண்ணெல்லாம் விரியுது. இப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. நம்ம தான் பல எபிசோடா பார்த்துட்டு இருக்கோம்ல, சின்ன வயசுல அந்த டம்மி பீஸால ஹீரோயினுக்கு என்னமோ ஒன்று ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல இன்ஸ்பெக்டர் பாட்டியை மீட் பண்ணிருக்காரு. பேத்திக்கு நடந்ததை சொல்லி பாட்டி கத்தி கதறி இன்ஸ்பெக்டர் கிட்ட அழுது இருக்கு. அட எக்ஸ்போர்ட் பண்ண எலாஸ்டிக் ஜெட்டி கில்லர் டேய், இந்த பாட்டியையும் விட்டு வைக்கலையாடா நீ அப்படின்னு வெறியாகி வெளியே வந்தா ஹீரோயின் அங்க நிக்கிறா. இன்னுமா அவளுக்கு தெரியல பாட்டியை கொண்டாங்கன்னு. ஒரு கட்டத்துல பாட்டியோட பாடியை வெளியே எடுத்துட்டு வந்ததும் பார்க்க முடியலங்க ஹீரோயின் அழுவுறத. இருக்கிறப்பெல்லாம் பாட்டி கிட்ட மூஞ்ச காட்டிட்டு இருந்தோம், இப்ப நம்ம கிட்ட பாட்டி சொல்லாம போயிடுச்சேன்னு ஓன்னு அழுவுறா. இன்ஸ்பெக்டர் முடிஞ்ச அளவு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு போன எபிசோட் முடியறப்போ ஹீரோ கில்லரை துரத்திட்டு ஓடினாரு. அப்ப ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, சோ ஹீரோ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நேரா அங்க போன இன்ஸ்பெக்டர், டேய் என்னதாண்டா நடந்துச்சு, நடந்ததை ஒண்ணு விடாம சொல்லு, நீ சொல்றதை வச்சு கில்லரை கண்டுபிடிக்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோ கிட்ட கதையை கேட்க, அதாங்க நீங்களும் நானும் ஜெயில கார்டோட யூனிஃபார்மை கண்டுபிடிச்சோம்ல, அந்த டைம்ல தான் பாட்டி எனக்கு போன் மேல போனா பண்ணிட்டு இருந்துச்சு, என்னால எடுக்க முடியல. திரும்ப நான் ஸ்டேஷன் போய் போனை பாக்குறப்போ என்னடா பாட்டி கிட்ட இருந்து இவ்வளவு கால் வந்திருக்கேன்னு திரும்ப பண்ணா பாட்டி எடுக்கல. ஆனா பாட்டி கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சுங்க. கில்லரால கொலை பண்ணப்பட்ட ஃபோர்த் விக்டிம் யாருன்னு டிவில காட்டினாங்களோ அதே பொண்ணோட போட்டோவை நான் ஒருத்த வீட்டுல பார்த்தேன்ப்பா, போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டேன், நீ என்ன போன் பண்ணாலே எடுக்க மாட்ற, நான் உனக்காக தான் அந்த கடை வாசல்ல வெயிட் பண்றேன் வான்னு பாட்டி சொல்லி இருந்துச்சு. நான் போய் பார்த்தா அங்க யாரையும் காணோம். சந்தேகமா இருக்கேன்னு நான் பாட்டியை தேடிக்கிட்டே பாட்டியோட நம்பருக்கு காலும் பண்ணேன். ஒரு பாழடைஞ்ச இடத்துல போன் ரிங் ஆச்சு. போய் பார்த்தா பாட்டி அங்க செத்து போய் கிடந்துச்சுங்க. அந்நேரம் பார்த்து எவனோ ஒருத்தன் உள்ள வந்தான், உடுவடானா துரத்துக்கிட்டு ஓடுன அப்படின்னு ஹீரோ சொல்லியும் இதுல கில்லரை பிடிக்கிற மாதிரி எந்த க்ளூவும் இல்லையே. டேய் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்றா, எதையும் விடாதன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும் இப்பதாங்க ஞாபகம் வருது, நான் கில்லரை தொட்டிட்டு ஓடுறப்போ அவனோட ஷர்ட் கலரை பிடிச்சேன், அப்பா அவன் என்ன லெஃப்ட் ஹேண்டால அடிச்சான்னு சொல்லிட்டு. ஏங்க அப்ப இதுக்கு முன்னால 5 கொலை பண்ணா அதே கில்லர் தானே பாட்டியையும் கொலை பண்ணிருக்கான், நீங்க தானே சொன்னீங்க கில்லர் லெஃப்ட் ஹேண்டடா இருப்பான்னு அப்படின்னு ஹீரோ சொல்லவே, இது எப்படின்னா ஜெயில் சர்ச்சோட மாடியில கார்டோட யூனிஃபார்ம் கிடைச்சது, அதுக்கு மேலேயே எந்த கத்தியால கார்டை குத்துனானோ கில்லர் அந்த கத்தியையும் சொருகி வச்சிருந்தான்ல, கத்தி சொருகி இருக்க பொசிஷனை வச்சு கில்லர் லெஃப்ட் ஹேண்ட் பர்சனா தான் இருப்பான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. அதை இப்ப ஹீரோ உள்ள எடுத்துட்டு வர இதே டைம் வீட்டுல குளிச்சிட்டு இருந்த கில்லரான புது டாக்டர் அவனோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. குளிக்கும் போது அவனோட உடம்புல இருந்து ரத்தமா வழிஞ்சு வேற ஓடுது. திரும்ப இங்க ஹீரோ கிட்ட வந்தா சேசிங்ல நானும் கில்லரும் உருள்றப்போ எனக்கு அவன் மேல மின்ட் ஸ்மெல் வந்ததா ஹீரோ சொல்ல, அங்க குளிச்சு முடிச்ச கில்லர் மின்ட் பெர்ஃபியூம் ஒன்ன பாடியில அடிக்கிறான். அப்போன்னு பார்த்து எதர்ச்சியா கில்லரோட வீட்டுக்கு அவன் அம்மாவான தோஸ்தி வராங்க. உள்ள அவன் குளிச்சிட்டு இருக்கான். அவன் போட்டிருந்த ஷர்ட்டை வெளியே ஒரு கூடைக்குள்ள வச்சிருக்கான். இவங்க அந்த ஷர்ட் எடுத்தா அதுல ரத்தமா இருக்கு. இதுக்கு மேல ஹீரோவுக்கு எதுவும் தெரியல. அதோட இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்த கில்லர் என்ன கூடையில நம்ம போட்ட ஜாக்கெட்டை காணாமனு தேடிக்கிட்டே வீட்டுல தோஸ்தியை பார்த்தவன் லைட்டா ஜர்க்கா ஆகுறான். ஆனா அவங்க ஷர்ட்ல பார்த்த ரத்தத்தை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா இவன் ஒரு டாக்டர், எமர்ஜென்சி பேஷண்ட் யாரையாச்சும் பார்த்திருப்பான், அவங்க ரத்தம் ஷர்ட்ல ஒட்டி இருக்கும்னு அசால்ட்டா விட்டாங்க. பட் இவங்கிட்ட பேசி முடிச்சிட்டு தோஸ்தி இவங்க வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்க டைமிங்ல 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டி செத்து போச்சுன்ற நியூஸ் எஃப்எம் ரேடியோல ஓடுறதை கேட்டதும் பையன் வீட்டுக்கு வேலைக்கு ஒரு ஆள் அனுப்பணும். பையன் ஷர்ட்ல ரத்தமா இருக்கு, இங்க ஒரு பாட்டி செத்து போச்சு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ரெண்டையும் மிங்கல் பண்ணி அட அடுத்த லெவல் அம்பி இன்னும் நீ திருந்தலையாடா அப்படின்னு இவங்க ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்க, நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சைக்கோ பையன் ஒருத்தன் உருவாகி அவன் தம்பியவே புதைக்க போனான். அப்ப அங்க வந்து அவனோட அம்மா நீலாம் வாழ தகுதியே இல்லாதவன்டா செத்து போடான்னு பையனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சாங்களே, அந்த அம்மாவே இந்த தோஸ்தி தாங்க. பையனை அப்பவே கொல்லாம விட்டமோ அப்படின்னு இப்ப இவங்க கார்ல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர் இவளுக்கும் கில்லருக்கும் நடுவுல தான் ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கே. சோ கில்லரை பார்க்க அவனோட வீட்டுக்கு வரா. கில்லர் வீட்டுல இல்ல. எங்க அவன் தேடிட்டு இருக்கப்போ அடிப்பட்ட பாட்டியோட கால்ல ஹீரோ ஒரு பேண்டட ஒட்டி விட்டாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2வது எபிசோட்ல நினைக்கிறேன். பாட்டியோட கால்ல இருந்த பேண்டட் கில்லரோட ஒட்டிக்கிட்டு இவன் வீடு வரைக்கும் வந்துருச்சு போல. கீழே கிடந்த பேண்டட் எடுத்து பார்த்துட்டு அதை குப்பை தொட்டியில போட்டுடுறா. அப்படியே நைட்டு ஹாஸ்பிட்டல்ல தூங்கிட்டு இருக்க ஹீரோ கிட்ட போக அதே ஹாஸ்பிட்டல்ல தான் கில்லரும் டாக்டரா இருக்கான். ஹீரோ ரூமுக்கு வெளியே காவலா இருந்த போலீஸ் தூங்கிட்டு இருக்காரு. அதை சாதகமா யூஸ் பண்ணி ரூமுக்குள்ள போனவன் ஹீரோவுக்கு ஏறிட்டு இருக்க ட்ரிப்பு பாட்டில்ல ஒரு ஊசியை போட போறாங்க. கரெக்டா இவன் ஊசியை போட போறான். அப்ப வெளியே இருந்து யாரோ உள்ள வரவே இவன் பாத்ரூம்ல மறைஞ்சுக்கிறான். வந்தது யாரான்னு பார்த்தா ஹீரோயின். நீ போன் எடுக்காம போனதுனால தாண்டா என் பாட்டி செத்து போச்சுன்னு ஹீரோ சட்டக்காலரை பிடிச்சி கத்துறதுக்காகவே வந்திருக்கா. ஹீரோயின் அதை பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்ரூம்ல இருந்த கில்லர் யாருக்கும் தெரியாம வெளியே எஸ் ஆயிடுறான். மறுநாள் இன்ஸ்பெக்டர் பாட்டியோட கையில கிடைச்ச அந்த எரிஞ்ச பிட்டு போட்டோவை பார்த்துட்டு இருந்தவரு இதுல இருக்க விஷுவலை நம்ம இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு கில்லரோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்க்க அதுல 4th விக்டிமோட போட்டோவை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு. பிட்டு போட்டோல இருக்கிறது கொலை பண்ணப்பட்ட 4th விக்டிமோட போட்டோ தான்.
அடங்கொய்யால கொலை பண்றதோட மட்டும் இல்லாம கில்லர் கொலை பண்ற ஆளுங்களை போட்டோ வேற எடுக்கிறானா? இதை ஏதோ ஒரு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா பாட்டி சொல்லிச்சு. ஆனா பாட்டி எந்த வீட்டுக்கு போச்சுன்னு தெரியலையே அப்படின்ற டவுட்ல பாட்டி வீட்டு ஸ்டாப்ல இருந்து எந்த பஸ்ல ஏறி எந்த ஸ்டாப்ல இறங்குச்சோ அதை சிசிடிவி மூலியமா கண்டுபிடிச்ச இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டாப்புக்கு போனா அங்க இன்ஸ்பெக்டருக்கு முன்னாலேயே ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்காரு. ஹீரோவால நடக்க கூட முடியல. ஒத்த கால் உடைஞ்சு கையில ஸ்டிக்க வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. உனக்கு ஏன்டா இந்த வேலை? ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கணும் நீ, இங்க என்ன பண்றேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும், நேத்து நைட்டு வந்து ஹீரோயின் கத்திட்டு போனாலே உன்னாலதான் என் பாட்டி செத்து போச்சுன்னு அதுல ஹீரோவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. என்னாலதாங்க அவங்க செத்துட்டாங்க, அவங்கள சாகடிச்சவங்கள நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவனை கண்டுபிடிச்சே தீருவேன்னு டைலாக் ஆகலாம் இல்ல, உண்மையாவே ஹீரோ ஒத்த காலில் தான் நிக்கிறாரு. இந்த ஸ்டாப்ல இறங்கி தான் பாட்டி எங்கேயோ போயிருக்கு. எங்கன்னு அவங்க 2 பேருக்கு தெரியல, ஆனா நமக்கு தெரியும். பாட்டி வேலை கேட்டு ஒரு ஏஜென்சிக்கு போச்சு இல்ல, இந்த ஏரியால தான் அந்த ஏஜென்சி இருக்கு. சோ ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் வீடு ஆபீஸ்னு ஒண்ணு விடாம எல்லா இடத்துலயும் ஏறி இறங்கி பாட்டியோட போட்டோவை காட்டி இவங்களை யாராச்சும் பாத்தீங்களான்னு என்கொயரி பண்ணிட்டு இருக்க. அதுல ஏஜென்சிக்கு போறது ஹீரோ தாங்க. பாட்டி ஏஜென்சிக்கு வரப்போ எந்த லேடி இருந்தாலும் ஹீரோ போறப்போ அவங்க இல்ல, வேற ஒரு ஆள் இருக்கான். அவன் பாட்டிய பார்க்கல, தெரியலன்னு சொல்லிடுறான். ஷார்ப்பா ஹீரோ அவங்கிட்ட கேட்டுட்டு வெளியே வரப்பதான் பாட்டி கிட்ட பேசின லேடி உள்ள போறா. வரும்போதே ஹீரோ பாட்டியோட போட்டோவை கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. லேடி பாட்டியோட போட்டோவை பார்த்ததும், இந்த அம்மா நேத்து வந்துச்சு அப்படின்னு ஹீரோ விசாரிச்ச ஆள்கிட்ட இவ சொல்லியும் நல்லா கரையம் பண்ண கெடா ஆடு மாதிரி இருந்துகிட்டு இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லாதன்றாங்க அவன். ஏன்னா ஹீரோ விசாரிக்க வந்த பாட்டி செத்து போச்சு, கில்லர் பாட்டியை கொலை பண்ணிட்டான். பாட்டி இந்த ஏஜென்சிக்கு தான் வந்துச்சுன்றது வெளியே தெரிஞ்சா நாளை பின்ன ஏஜென்சியை 3 நாள் மூடுவாங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை, இருக்க இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம், யார்ட்டையும் சொல்லாத கம்முனருன்னு லேடியை ஆஃப் பண்றான். ஒருவேளை இவங்க உண்மையை சொல்லியிருந்தா இப்பவே கேஸ் முடிஞ்சிருக்குமோ என்னவோ. உண்மை வெளியே வரல, எந்த க்ளூவும் கிடைக்காம ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் கிளம்பினதும் அடுத்த சீன்ல செத்த பாட்டிக்கு ஃபியூனரல் நடக்குது. பாட்டி போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு சொல்லிக்கிறதுக்குன்னு சொந்த யாருமே இல்ல. ஹீரோ தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஹீரோயின் கூடவே நின்னு ஃபியூனரலுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி ஃபியூனரலை நடத்தியும் முடிக்கிறாரு. அதோட ஹீரோயின் போன எபிசோட்ல பாட்டி கிட்ட கத்தனால, நான் நல்லவளா இருந்ததுனால தான் எனக்கு சின்ன வயசுல அவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் மட்டும் அந்த பொருளை வாங்க போலன்னா எனக்கு அது நடந்திருக்காதுன்னு ஹீரோயின் பாட்டிக்கு சரக்கு வாங்க தான் எங்கேயோ போயிருக்கா. அங்கதான் என்னமோ நடந்துட்டு இருக்கு. அதுக்காக ஹீரோயின் பாட்டி உயிரோட இருக்கும்போது பாட்டி கிட்ட கத்திட்டா. அவங்கள்ட்ட சாரி கேட்கறதுக்கு முன்னாலே அவங்க போயிட்டாங்களே. சோகத்துல சொங்கி போன ஹீரோயின் ஹீரோவோட சேர்ந்து வீட்டுக்கு வந்தா பாட்டி சாகிறதுக்கு முன்னால ஹீரோயினுக்காக சமைச்செல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. சாப்பாடு கெட்டு போச்சு, இருந்தும் பாட்டி சமைச்ச சாப்பாடை விடக்கூடாதுன்னு அள்ளி வாயில போட்டு திணிக்கிறா. ஏமா இப்படி எல்லாம் பண்றேன்னு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி நைட் அவளை தூங்க வச்சுட்டு, சப்போஸ் கெட்ட சாப்பாடு சாப்பிட்டதுனால வயிறு சரியில்லாம போயிடுச்சுன்னா மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னு அதையும் பக்கத்துல வச்சுட்டு இவரும் அங்கேயே தூங்கிடுறாரு. பரவாயில்ல, பாட்டி நம்மளை விட்டு போனாலும் பாட்டிக்கு அப்புறம் நம்மளை பார்த்துக்க ஒரு நபர் வந்துட்டான் அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டரை காட்ட, இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் போனா இங்க இன்ஸ்பெக்டருக்கும் இவரோட டீம்மேட் ஒருத்தவருக்கும் எப்பவும் 7ஆம் பொருத்தம், பாம்பும் கீரியும் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் சஸ்பென்ஷன்ல இருக்காரு. அப்படி இருக்கப்போ இவன் எப்படி கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு டீம்மேட் கத்திட்டு இருக்க, டேய் உனக்கு குட்ட வேலைன்னா கில்லர் ஜெயிலுக்கே போய் கார்டு அட்டாக் பண்ணிட்டான். ஜெயிலுக்கு வந்த விசிட்டர்ஸோட லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி யாரு மேல சந்தேகம் இருக்குன்னு எடுக்க சொன்னோம், எடுத்தியானின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும், அதெல்லாம் உனக்கு முன்னாலேயே நான் பண்ணிட்டேன்டா, என் வேலையை எப்படி பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத, விசிட்டர்ஸ் லிஸ்ட்ல சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்ல, வேணா நீயே செக் பண்ணிக்கோ அப்படின்னு டீம்மேட் லிஸ்ட்டை தூக்கி போட்டு போயிடுறாரு. அந்த டைம் பாட்டி ஏஜென்சி இருக்க ஏரியாவுக்கு போற சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே இதுக்கு முன்னால இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்சது. இப்ப அங்க இருந்து பாட்டி எந்த ஏரியாவுக்கு போச்சோ, அதாவது கில்லரோட வீடு எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்டிச்சு. இன்ஸ்பெக்டர் அதை பார்த்துட்டு கில்லரோட வீடு இருக்க ஏரியாவுக்கே போய் ஒவ்வொருத்தவங்கள்ட்டயா பாட்டியோட போட்டோவை காட்டி இவங்களை நீங்க பாத்தீங்களான்னு விசாரிச்சுட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பழைய டாக்டர் காணாம போன அன்னைக்கு புது டாக்டர் எந்த ஃப்ரெண்டு கூட இருந்ததா சொன்னானோ அவனை என்கொயரி பண்ண போயிருக்காரு. போலீஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே ஃப்ரெண்டு புது டாக்டருக்கே போனை போட்டு, டேய் போலீஸ் என்ன பார்க்க வந்திருக்குடா, அவங்கள்ட்ட என்னடா சொல்றதுன்னு அவங்கிட்ட கேக்குறான். பதிலுக்கு புது டாக்டரும், நான் தான் ஆல்ரெடி சொன்னல போலீஸ் வந்தா என்ன சொல்லணும்னு, அதை அப்படியே சொல்லு, எதுவும் ஆகாதுன்னு தைரியம் கொடுக்க ஃப்ரெண்டும் அசிஸ்டன்ட் கிட்ட வந்து, ஆமாங்க அன்னைக்கு நைட் அவனுக்கு உடம்பு சரியில்லை, நான் அவனை பார்க்க போனேன்னு ஒரு புழுவல போடுறான். இவன் முக அமைப்பே சரியில்லையேன்னு டீம்மேட்டுக்கு உறுத்துது. சரி ஒரு டெஸ்டிங்க போட்டுருவோம்னு, அடடா என் போனை நான் கார்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க, ஒரு முக்கியமான போன் பண்ணணும், உங்க போனை கொடுங்களேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போனை கேட்டு வாங்கி கால் ஹிஸ்டரியை பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே இவன் புது டாக்டருக்கு போனை போட்டான். அசிஸ்டன்ட் அதை பார்த்துட்டு இவருமே அந்த நம்பருக்கு கால் பண்ண, அந்த பக்கம் போன் எடுக்கிறவனுக்கு யார் பண்றான்னா தெரியும், ஃப்ரெண்டு தானே பண்றான்னு நினைச்சுப்பான். சோ புது டாக்டர் எடுத்ததுமே, நாடா வந்தவன் போயிட்டானா, நான் சொன்ன மாதிரி தானே சொன்னேன், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வாயை விட்டுறான். ஓஹோ, அப்ப நல்லா செரிக்காத ஸ்லேட்டு குச்சி மாதிரியே இருக்கானே ஃப்ரெண்டு, இவன் நம்ம கிட்ட இருந்து என்னத்தையோ மறைக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அசிஸ்டன்ட் அப்போதைக்கு எதுவும் கேட்கல, போனை கொடுத்துட்டு வெளியே வந்து இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு, சார் நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார், புது டாக்டருக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்கு சார்,
இப்ப என்ன சார் பண்றதுன்னு கேட்டதும், வேற என்ன, புது டாக்டரோட பேக்ரவுண்ட பத்தி இல்லீகலா இன்வெஸ்டிகேட் பண்ணு, எதுவும் மாட்டினாலும் மாட்டோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்ஸ்பெக்டர் இந்த ஏரியால எல்லா வீட்டையும் கவர் பண்ணிட்டாரு. கடைசியா கில்லரோட வீடு மட்டும் தான் பெண்டிங். வீட்டு வாசலுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறதுக்குள்ள இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்ட சீஃப், நீ அர்ஜென்ட்டா ஸ்டேஷன் வந்தே ஆகணும்னு கூப்பிட்டதுனால இன்ஸ்பெக்டர் கில்லரோட வீட்டை கண்டுகாமலே விட்டு போயிட்டாரு. சரி, அவ்வளவு அவசரமா சீஃப் ஏன் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டாருன்னு பார்த்தா, ஆரம்பத்துல இருந்தே இன்ஸ்பெக்டர் கில்லரை பிடிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி கில்லரும் இன்ஸ்பெக்டரை நோன்றான்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4th விக்டிமோட பாடி கிடைச்ச இடத்துல கில்லர் இன்ஸ்பெக்டருக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லி ரத்தத்தால எழுதி வச்சிருந்தானே. சோ எப்படியாவது இன்ஸ்பெக்டர் கில்லரை பிடிச்சிட மாட்டாரான்னு நாடு மொத்தமும் இன்ஸ்பெக்டர் மேலதான் கண்ணா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைமிங்ல நாங்க கூடிய சீக்கிரம் கில்லரை பிடிச்சிருவோம்னு இன்ஸ்பெக்டர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று கொடுத்தா மக்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை வருமேன்ட்டு தான் பிரஸ்ல பேசுறதுக்கு இன்ஸ்பெக்டர் சீஃப் வர வச்சிருக்காரு. நைட் 8 மணிக்கு தான்ப்பா பிரஸ் கான்ஃபரன்ஸ், அது வரைக்கும் நீ இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடு, அண்ணன் உனக்கு என்னெல்லாம் பேசணும்ன்றதை எழுதியும் கொடுத்துட்றேன், நீ அதை மட்டும் பேசினா போதும் அப்படின்னு சீஃப் இன்ஸ்பெக்டரை அங்கேயே இருக்க சொல்ல, இன்னொரு பக்கம் ஒரு அம்மாவையும் அவங்களோட சின்ன பையனையும் காட்டுறாங்க. இந்த பையனோட அப்பா எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாரு. அம்மா பையன் 2 பேரும் ரொம்ப பாவமா அவரை தேடிட்டு இருக்காங்க. இவங்களோட பாவப்பட்ட நிலைமை ஒரு நியூஸ் சேனல்ல கொடுத்த இன்டர்வியூ மூலியமா மக்களுக்கு தெரிஞ்சதும் மக்கள் மத்தியில இவங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு. சோ இன்னொரு சேனல் இவங்களை இன்டர்வியூ எடுக்க அம்மா பையன் 2 பேரையும் அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்று கூட்டிட்டு வந்து கேமராவை ரெடி பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, அப்ப பையனுக்கு பக்கத்திலேயே உட்காந்துருந்த அம்மா, சத்த இங்கே இருப்பா, அம்மா போயிட்டு வந்துடுறான்னு கொஞ்ச நேரம் தாங்க ஓரமா போறாங்க. பையனுக்கு ரொம்ப நேரமா பசி, அம்மா கிட்ட பிரெட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். இன்டர்வியூ முடிச்சுட்டு பாத்துக்கலாம்ப்பான்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா போனதுக்கு அப்புறம் ஒரு புதருக்கு பக்கத்துல இந்த பையன் கேட்டா அதே பிரெட் பாக்கெட் இருக்கிறத பார்க்கவே இவன் அதை போய் எடுக்கிறான். ஒன்னு எடுத்த உடனே இன்னொன்னு யாரோ ஒளிஞ்சிருந்து தூக்கி போடுறாங்க. இவன் போய் அதையும் எடுக்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருந்த பையனை கொஞ்ச நேரத்துல காணோம். இவன் கடத்தப்பட்டுட்டான்ற நியூஸ் தான் டிவி சேனல்ல ஓடுது. அது ஓடிட்டு இருக்கும் போதே பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கான டைம் ஆயிடுச்சு. சீஃப் இன்ஸ்பெக்டர் பேச வேண்டியதெல்லாம் எழுதியும் கொடுத்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் புது டாக்டரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஊரே காலி பண்ணிட்டு போயிடலான்னு முடிவு எடுத்துட்டான் போல. ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆனவன் டிவில ஓடிட்டு இருக்க இன்ஸ்பெக்டரோட பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்க்க, கில்லர் 5 கொலை மட்டும் இல்லாம 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டி, அப்புறம் ஜெயில் கார்டு இவங்களையும் தாக்கியிருக்கான்றத பத்தி பேசிட்டு இருக்க, என்னன்னே தெரியல. அதை பார்த்ததும் ஃப்ரெண்டு மூஞ்சில ஒரு பதட்டம். பிளஸ் இவனோட வீட்லயே ஒளிஞ்சிருந்து யாரோ இவனை பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. இதோட இந்த சீனை முடிச்சுட்டு அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போனா அவ்வளவுதான், கான்ஃபரன்ஸ்ல கில்லரை பத்தின ஓரளவு தகவலை சொல்லிட்டு, இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் நாங்க கில்லரை கண்டுபிடிச்சிருவோம், அது வரைக்கும் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பும் போது ரிப்போர்ட்டர்ல ஒருத்தவங்க கூட இன்ஸ்பெக்டர் விட மாட்டான். வளைச்சு கேள்வி கேட்கறானுங்க. ஏன் சார் கில்லர் கொலை பண்ற விக்டிம்ஸ் எல்லாம் ரேண்டமா சூஸ் பண்ணி கொலை பண்றான்னு நீங்க ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் கில்லருக்கும் விக்டிம்ஸ்க்கு நடுவுல என்ன கனெக்ஷன் இருக்குன்னு நீங்க பாத்தீங்களே தவிர்த்து அவனால கொலை பண்ணப்பட்ட விக்டிம்ஸ்க்கு நடுவுல என்ன கனெக்ஷன் இருக்குன்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி தூக்கத்துல இருந்த இன்ஸ்பெக்டரை எழுப்பி விட்ட கதையாயிடுது. நம்ம ஏன் அதை யோசிக்காமலே போயிட்டோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரளும் போது கில்லர் வைக்கிறான் ஒரு ட்விஸ்ட. ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து இன்ஸ்பெக்டரோட மொபைலுக்கு குடோஸ்ன்ற ஒரு வார்த்தை மெசேஜா வருது. 4th விக்டிமோட கிரைம் சீன்ல கில்லர் இன்ஸ்பெக்டருக்கு வாழ்த்து சொல்லி ரத்தத்தால ஒன்னு எழுதி வச்சிருந்தான்ல, அங்கேயும் குடோஸ்ன்ற வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கும். அப்ப அவன் தானா இதுன்னு இன்ஸ்பெக்டர் செல்ல பார்க்கும் போதே அந்த நம்பர்ல இருந்து கால் வர போனை அட்டன் பண்ணா அந்த பக்கம் பேசுறது கில்லர் தாங்க. என்னமோ இன்ஸ்பெக்டரை பக்கத்திலே இருந்து பாக்குற மாதிரி பேசுறான். பரவாயில்ல சாரே, வாழ்த்துக்கள், ஒரு வழியான விக்டிம்ஸ் எல்லாம் ரேண்டமா சூஸ் பண்ணல, அவங்களுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு கனெக்ஷனை வச்சு தான் சூஸ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க போல. அப்படியே சட்டு புட்டுன்னு அது என்ன கனெக்ஷன், நான் ஏன் அவங்கள சூஸ் பண்ணன்றதையும் கண்டுபிடிச்சிருங்க. கூடவே இப்ப ஏன் நான் இந்த பையனை சூஸ் பண்ணிருக்கேன், இவன் ஏன் சாக போறான்றதையும் சேர்த்து கண்டுபிடிச்சு ஒரு டிவி ஷோல ஓடுற ப்ரோக்ராம்ல நீங்க கரெக்டா என்னோட மோட்டிவ் என்னன்றதை சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், நான் இந்த பையனை கொல்ல மாட்டேன். இந்த பையன் வாழறதும் சாகிறதும் உங்க கையில தான் இருக்குன்னு கடைசி வரைக்கும் அந்த பையன் யாருன்னே சொல்லாம கில்லர் போனை வச்சிடறான். அடுத்து டிவி நியூஸ்ல அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஒரு பையன் காணாம போயிட்டான்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ கில்லர் இந்த பையனை பத்தி தான் சொல்றானா அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சு கில்லரோட டிமாண்டை நிறைவேற்றலாமா வேணாமான்னு டிவி சேனலோட டைரக்டர், இவங்க டிபார்ட்மெண்டோட கமிஷனர், சீஃப், டீம்மேட், ரிப்போர்ட்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. கில்லர் கேட்ட டிமாண்டை பூர்த்தி பண்ண நினைச்சா இவன மாதிரியே ஏகப்பட்ட பேர் கிளம்பிடுவாங்க. சோ அதெல்லாம் சரி வராது. அதை மீறி கில்லர் கடத்தின பையனை உயிரோட வச்சிருக்கானா இல்லையானே தெரியல, அவனை நம்பி இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. பட் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லங்க, நம்ம கில்லர் கேட்கிற விஷயத்த பண்ணியே ஆகணும், அவன் அருமை பெருமையை நம்ம டிவி ஷோல சொல்ல போறோன்றதுக்காகவே கடத்தின பையனை எதுவும் பண்ணிருக்க மாட்டான், கண்டிப்பா உயிரோட தான் வச்சிருப்பான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல வராருன்றத புரிய வைக்க எங்கேயோ வாழ்ந்த ஏதோ ஒரு சீரியல் கில்லர் பத்தின தகவலை ப்ரொஜெக்டர்ல போட்டு காட்டி, இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இவன் 30 வருஷத்துல 10 பேரை கடத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்கான். ஒரு தடவை கொலை பண்ணும் போதும் அவன் யார எப்படி ருசிச்சு கொலை பண்ணான்ற தகவலை லெட்டரா எழுதி அதை அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கான். ஏன் அவன் பண்ண கொலையை பத்தி நாடே பெருமையா பேசணும்ட்டு. இப்படிதான் கிட்டத்தட்ட எல்லா சைக்கோபேத்
சைக்கோபாத்ஸும் இருப்பானுங்க. அவனுங்களை பத்தி மக்கள் பெருமையா பேசணும்னு நினைப்பானுங்க. பட் அதுதான் அவனுங்க மாற்றத்துக்கு காரணமாகவே இருக்கும். அவனுங்களை பத்தி மக்களை பேச வைக்க அவனுங்க பண்ற சில விஷயத்துல அவனுங்களுக்கே தெரியாம ஒரு தப்பு பண்ணிடுவானுங்க. இப்ப நான் சொன்ன கதையில இவன் எப்படி மாட்டிருக்கான் தெரியுங்களா? இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 10 லெட்டர் அனுப்புனான் இல்லையா? அதுல ஒரு லெட்டர்ல இவனுக்கே தெரியாம இவனோட டிஎன்ஏ அட்டாச் ஆயிட்டு இருக்கு. அதை வச்சுதான் போலீஸ்காரங்க இவனை தூக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் 25 வருஷத்துக்கு முன்னால மாட்டின ஹெட் ஹண்டரும் நல்லா மகா நடிப்பு மாத்துரு பூத மாதிரி வெளியே டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு 20 பேரை கொலை பண்ணியும் அவன் மாட்டல. ஏன்னா அது எல்லாமே அவன் தெளிவா பிளான் பண்ணி பண்ணது. பட் ஒரு நாள் ரேண்டமா டூருக்காக வந்த ஃபேமிலியை கொலை பண்ணாம பாருங்க. அதாவது இன்ஸ்பெக்டரோட ஃபேமிலியை ஹெட் ஹண்டர் கொலை பண்ணதை இன்ஸ்பெக்டரே சொல்றாரு. சொந்த ஃபேமிலி ஆச்சே, சொல்லும் போது குரல்ல ஒரு நடுக்கம் இருக்கு. அப்படி அவன் டூரிஸ்டா வந்த ஃபேமிலியை கொலை பண்ணதுல பண்ண தப்பு ஃபேமிலியை சேர்ந்த கடைசி பையனை உயிரோட விட்டது. அவனையும் சேர்த்து கொலை பண்ணியிருந்தா ஹெட் ஹண்டர் மாட்டியே இருக்க மாட்டான். விட்டுட்டான். அந்த பையனே போய் ஹெட் ஹண்டரை காட்டி கொடுத்துட்டான். சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கில்லர் இவனோட பெருமையை காட்ட டிவி ஷோல அவனோட மோட்டிவை சொல்ல சொல்லி நம்ம கிட்ட கேக்குறான். சொல்லுவோமே, மேபி இதனால அவன் மாட்டினாலும் மாட்டலாம், இல்ல அவன் மாற்றத்துக்கான ஏதாச்சும் ஒரு க்ளூ நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் லாஜிக்கெல்லாம் எடுத்து சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதும் ரைட்டுப்பா. ஆனா கில்லரோட டிமாண்டை நம்ம நிறைவேற்ற போறோம்னு மக்களுக்கு தெரிஞ்சுட்டா அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. அதை எப்படி சமாளிப்பேன்னு கேட்கும்போது சொன்னாதானங்க நம்ம ஏன் சொல்ல போறோம், ஷோ நடக்கிற வரைக்கும் அதை ரகசியமாவே வச்சுப்போம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அதுக்கும் ஒரு சொல்யூஷனை சொல்ல எல்லாம் ஓகே. வர வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு ஷோ, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ கில்லரோட மோட்டிவ் என்னன்றதை கண்டுபிடிச்சிருவியா இப்படின்னு கமிஷனர் கேட்ட கடைசி கேள்விக்கு என்ன நம்புங்க, என் உயிரை கொடுத்தாச்சு நான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதோட கமிஷனரும் சரி, டிவி ப்ரோக்ராம சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போற டைரக்டரும் சரி ஓகே சொல்லிடுறாங்க. எல்லாரும் மீட்டிங் முடிஞ்சு வெளியே வரப்போ ஏதோ ஒரு சேனலோட பத்திரிக்கைக்காரன் கமிஷனரும் டிவி சேனலோட டைரக்டரும் பரபரப்பா அங்கிருந்து நடந்து போறதா பாத்துறான். சாதாரணமான விஷயத்துக்கு இவங்க வரவே போறது இல்ல. இவங்க வந்திருக்காங்கன்னா மேட்ரு பெருசு, என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு இவனுக்கு மூக்கு வேர்க்குது. ஹீரோக்கு ஆவாத டீம்மேட் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் போட்டு வாங்கிடலான்னு பார்த்தா என்ன பார்த்தா அங்க சொல்ற விஷயத்த மென்னு உங்ககிட்ட வந்து துப்புற துப்பு கிட்ட பையன் மாதிரி தெரியுதா, நானே செம்ம கான்ல இருக்கேன் ஓடி போயிடு அப்படின்னு அவர் இவரை துரத்திடுறாரு. இருந்தும் இந்த அலைஞ்சான் சும்மா இருந்தானா? கில்லரும் இன்ஸ்பெக்டரும் பேசிக்கிட்ட அந்த போன் கான்வர்சேஷனை ரிப்போர்ட்டர் அவளோட ரூம்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு வேலை விஷயமா சிஸ்டமா அப்படியே விட்டு வெளியே போனதும் இந்த அலைஞ்சான் ரிப்போர்ட்டரோட ரூமுக்குள்ள போய் கான்வர்சேஷனோட ஆடியோவை கேட்டு அதை பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் கடத்தப்பட்ட பையனோட அம்மா கிட்ட போய் என்கொயரி பண்றப்போ குழந்தைய கடத்தின கில்லர் இங்க கால் பண்ணிருக்கான். பொதுவா குழந்தைய கடத்துற கிட்னாப்பர்ஸ்லாம் குழந்தை உயிரோட வேணும்னா இவ்வளவு ரான்சம் மணி வேணும் தானே கேட்பாங்க. பட் கில்லர் பணம் கேட்டிருக்கான். ஆனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கேட்கல. அவன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன ஷோ ஆரம்பிச்சு முடியறது வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடியும். சோ வெள்ளிக்கிழமை நைட்டு 11 மணிக்குள்ள வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கான பணத்தை கொடுன்னு சொல்லியிருக்கான். அது எவ்வளோ என்னன்னு கூட சொல்லல. இது என்னன்னு புரியாமலே இன்ஸ்பெக்டர் அடுத்த சீன்ல டீமை ஒன்னா கூட்டி கேஸ பத்தின சில தகவலை சொல்றாரு. கில்லரால இது வரைக்கும் 7 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. கரெக்டா? அதுல ஜெயில தாக்கப்பட்ட கார்டு கில்லரோட பேட்டர்ன்லயே இல்ல, அவசர அவசரமா அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. சோ அவனையும் கடைசியா பாட்டி கில்லரை பத்தின ஏதோ ஒன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்றதுனால அவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க 2 பேரையும் விட்டுருவோம். கில்லரே சூஸ் பண்ணி அவனோட ஸ்டைல்ல அவனோட பேட்டர்ன்ல பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அந்த 5 பேருக்குள்ள என்ன லிங்க் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாரையும் போய் விசாரிங்க அப்படின்னு டீமுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு எதுக்கும் கார்டோட பேக்ரவுண்டை விசாரிப்போம்னு ஹீரோ இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் கார்டோட சின்ன வயசு தகவலை கேட்டுட்டு இருக்கும் போதே பத்திரிக்கைக்காரன் ஒரு ட்விஸ்டா கொடுத்துட்டான். ரிப்போர்ட்டரோட சிஸ்டம்ல இருந்து இன்ஸ்பெக்டரும் கில்லரும் பேசிட்டு இருந்த போன் கான்வர்சேஷன் திருநா இல்லையா, வெட்ட வெளிச்சமா நியூஸ்ல போட்டாங்க. நாடே பத்திட்டு எரியுது. இவங்க நினைச்ச மாதிரியே அது எப்படி நீங்க கில்லரோட டிமாண்டை நிறைவேற்றலாம், அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு மக்கள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ ஷோல எதுவும் பேச வேணாம், பிளானை டிராப் பண்ணிடலாம்னு கமிஷனர் சைட்ல இருந்து ஒரு ஆர்டரும் வந்துருது. அதை சீஃப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல அடுத்த நாளே வாங்கடா நீங்களும் வேணாம் உங்க வேலையும் வேணான்னு இன்ஸ்பெக்டர் வேலையை ரிசைன் பண்ணிடுறாருங்க. இதுக்கு நடுவுல நல்லா ஆடி வெள்ளிக்கு சொட்ட அப்பள மாதிரியே ஒருத்தன் இருப்பான்ல, அதான் புது டாக்டர் போர்வையில இருக்க கில்லர். ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுல இருந்தே ஹீரோவை போட்டு தலை துடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு கதையை முடிச்சிடலாம்னு ஹீரோவோட ரூமுக்கு போனா ஹீரோ சொல்லாம கொல்லாம இன்னைக்கு காலையில டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டதா நர்ஸ் சொல்லி ஒரு ஷாக்கை கொடுக்குது. அங்க முடிச்சிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டரை காட்டினதும் இவங்க கில்லரோட கேஸ் ஃபைலோட நேரா கிளம்பி போறது ஹீரோவோட வீட்டுக்கு. ஏன் இங்க வந்தாங்கன்றதுக்கான ஒரு குட்டி பிளாஷ்பேக். நேத்து இந்த பிளான்லாம் சரி வராது, தட்டி விட்டுடலாம்னு சீஃப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. என்ன இப்படி ஆயிப்போச்சேன்னு இன்ஸ்பெக்டர் சோகமா உட்கார்ந்திருக்கும் போது அங்க ஹீரோவும் ரிப்போர்ட்டரும் கடத்தப்பட்ட பையனோட அம்மாவை கூட்டிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச விட்டுருக்காங்க. நாடே டிவி ஷோ நடத்த வேணாம்னு சொன்னாலும் டிவி ஷோ நடத்தி அதுல இன்ஸ்பெக்டர் கில்லரோட மோட்டிவை சொன்னாதானே பையன் உயிரோட கிடைப்பான். சோ எப்படியாவது ஷோ நடத்துங்க, என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு பையனோட அம்மா இன்ஸ்பெக்டரோட காலில் விழுந்து கெஞ்சிருக்காங்க. ஆனா என்ன கெஞ்சி என்ன புண்ணியம், அவ்வளவுதான் இந்த பிளானை இதோட விட்டுருங்கன்னு டிபார்ட்மெண்ட் சொல்லிடுச்சு. நம்மளால இதுக்கு மேல இங்க இருந்து எதுவும் பண்ண முடியாதரா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவே, இங்க பண்ண முடியலன்னா என்னங்க, உங்களை ராஜா பகவத் மாதிரி என் வீட்டுல உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்
வாங்கன்னு ஹீரோ கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்து ஆல்ட்ட போட்டாரு. ஆக வீட்டுல கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான செட்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. அப்ப காடு ஹீரோ ரெண்டு பேரும் சேர்ந்து குட் சிட்டிசன் அவார்ட் வாங்கின மாதிரியான ஒரு போட்டோ வீட்டுல இருக்கு. இத ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு, டேய் தம்பி, நீ தானே அது அவார்டை வாங்கினதும் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுறான்னு அவங்க கிட்ட கேட்டேன். நீ கூட அதெல்லாம் முடியாதுங்க, நான் அவார்டு வாங்கினது காரணமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் இன்டர்வியூ கூட கொடுத்தியே, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு கேட்கவே ஹீரோ ஒரு சின்ன ஸ்மைலோட, உண்மையாவே அது நான் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு காடு தான் அவார்டு வாங்கினவன், அவன் தான் அவங்கள்ட்ட பேசியிருப்பான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த டைம்ல நாங்க யாரை காப்பாத்தி அவார்டு வாங்கினமோ அவங்கள கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட பார்த்தேன் இப்படின்னு ஹீரோ சொன்னதும் அங்க இன்ஸ்பெக்டர் யாருன்னு கேக்குறாரு. ஆனா ரிப்போர்ட்டர் ஹீரோவை அதை சொல்ல விடல. ஏற்கனவே கில்லர் சொன்ன ப்ரோக்ராம் வரதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த டைம்ல இந்த டாபிக் எல்லாம் ரொம்ப முக்கியமான வேணும்னே டாபிக்கை டைவர்ட் பண்றா. சரின்னு அதை விட்ட இன்ஸ்பெக்டரும் போர்ட்ல ஒட்டி வச்சிருக்க கேஸ் டீடைல் எல்லாம் பாக்குறப்பதான் உனக்கு ஞாபகம் வருது, இந்த 5வது விக்டிமோட தொண்டைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்தாங்க, அது என்னன்னே தெரியாம இருந்துச்சுல்ல, இப்ப அது என்னன்னு கால் பண்ணி கேட்டா அது ஒரு பூச்சியாங்க. கில்லர் கொலை பண்ணிட்டு பூச்சிய தொண்டைக்குள்ள சொருகி வச்சிருக்கான். சோ இப்ப 5 விக்டிமோட கொலையையும் பார்த்தா கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமை எரிச்சு கொலை பண்ணான், அதுல வேற எதுவும் கிடைக்கல. செகண்ட் விக்டிம் பப்ல வேலை செய்யற ஒரு லேடி, அவங்கள கத்தியால குத்தி கொலை பண்ணான். தேர்ட் விக்டிம் 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு அங்கிள், ஆதரிக்க ஆள் இல்லாம தெருவுல வாழ்ந்துட்டு இருந்தவர், அவரை கொலை பண்ணிட்டு கொலை பண்ண மர்டர் வெப்பனான கோடாரிய பக்கத்திலேயே வச்சிருந்தான். அதோட ஃபோர்த் விக்டிம், அவ 20 வயசு பொண்ணு, கொலை பண்ணவங்கள்ட்ட இருந்து எடுத்த பொருள் எல்லாம் அவ பாடியில வச்சுட்டு பாடிய திராட்சை தோட்டத்துல தொங்க விட்டுருந்தான். கடைசியா 5வது விக்டிம் தொண்டைக்குள்ள பூச்சியை வச்சிருக்கான். மெயினா இந்த எல்லா கொலையிலையும் கில்லர் சில்வர் சிம்பலை மென்ஷன் பண்ணிருக்கான். இது மூலமா என்ன சொல்ல வரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் போய் விக்டிம்ஸோட பேக்ரவுண்ட விசாரிப்போம், மிச்சத்தை அப்புறம் பார்த்துப்போம்னு ஹீரோ, ரிப்போர்ட்டர், இன்ஸ்பெக்டர் 3 பேரும் ஹீரோவோட வீட்டை விட்டு வெளியே வர இத கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு கில்லர் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா வேவ் பார்க்க வந்தது என்னமோ ஹீரோ தான், ஆனா அங்க இன்ஸ்பெக்டரும் ரிப்போர்ட்டரும் இருப்பாங்கன்னு இவனே எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் அந்த தேர்ட் விக்டிம் வயசானவர் யாருன்னே தெரியல, அவரை மட்டும் விட்டுட்டு பப்ல வேலை செஞ்ச செகண்ட் விக்டிம், யூடியூபரா இருந்து கொலை பண்ணப்பட்ட ஃபோர்த் விக்டிம், இவங்க வீடு வேலை செஞ்ச இடம்லாம் போய் விசாரிச்சும் பெருசா எதுவுமே தெரியல. இப்போதைக்கு இவங்கள்ட்ட இருக்க ஒரே பிரம்மாஸ்திரம் ஹாஸ்பிட்டல்ல மயக்கமான நிலைமையில இருக்க ஜெயில் கார்டு தான். கில்லர் கிட்ட மாட்டி தப்பிச்ச ஒருத்தவனும் அவன் தான். அவன் கண்ணை மூச்சாதான் ஏதாச்சும் ஒண்ணு தெரியும். ஆனா அவ்வளவு டைம் இல்லையே. நாளைக்கு டிவி ஷோல கில்லரோட மோட்டிவ் என்னன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியே ஆகணும். எல்லாரும் படுத்து தூங்கினாலும் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தூக்கமே வரல. நம்ம என்னதான் தப்பு பண்றோம், ஏன் நமக்கு எந்த தகவலுமே கிடைக்க மாட்டேங்குது? பேசாம விக்டிம்ஸ்க்கு நடுவுல என்ன கனெக்ஷன் யோசிக்காம கில்லர் ஏன் விக்டிம்ஸை சூஸ் பண்றான்னு யோசிச்சா ஏதாச்சும் கிடைக்குமோ அப்படின்ற சிந்தனையில இருக்கும்போதே இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் டிவி ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அதுல இன்ட்ரோ கொடுக்க வந்த ரிப்போர்ட்டர், தெரியும் மக்கள் எல்லாரும் இந்த ஷோ நடக்கவே கூடாதுன்னு பயங்கரமா போராட்டம் பண்ணீங்க, அதை மீறியும் நாங்க இந்த ஷோ நடத்துறோம்னா அது பையனை காப்பாத்த நினைக்கிற அவங்க அம்மாவோட கண்ணீருக்காகத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கில்லரோட மோட்டிவ் என்னன்னு சொல்றதுக்கு இன்ஸ்பெக்டர் நம்ம கூட இணைய போறாருன்னு ரிப்போர்ட்டர் சொன்னதுமே அவர் ஷோவுக்குள்ள வந்துடுறாரு. அதுக்குள்ள இன்னொரு இடத்துல ஒரு ட்விஸ்ட வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு கிரைம் சீனுக்கு போறான். போயிருக்க இடம் எதிரான்னு பார்த்தா புது டாக்டரோட ஃப்ரெண்டு வீடு. அங்க கொலை பண்ணப்பட்டிருக்கிறதும் ஃப்ரெண்டு தான், அதுவும் கில்லர் கொலை பண்ற அதே பேட்டர்ன்ல. ஃப்ரெண்டை கொலை பண்ணி அவன் கையில நடுவரலை மடக்கி வேற பக்கமா திருப்பி வச்சிருக்காங்க. விரல் காட்டுற டைரக்ஷன்ல சிலுவை சிம்பிள் ரத்தத்தால வரையப்பட்டிருக்கு. அதோட கொலை நடக்கும்போது ஃப்ரெண்ட் அவன் கையில கட்டியிருந்த வாட்ச் அடிபட்டு கரெக்டா கொலை நடந்த டைம் அப்போ ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு. வாட்ச்ல டைம் பார்த்தா 8:10, டேட்டு மே 28. எக்ஸாக்டா இதே டைம் தாங்க இன்ஸ்பெக்டர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படின்னா இங்க வந்து ஃப்ரெண்டை கொலை பண்ண கில்லர் டிவில இன்ஸ்பெக்டரோட பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்த்துக்கிட்டே தான் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசியிருக்கான். இதை ஃப்ரெண்டு கண்டுபிடிக்க அந்த பக்கம் ஷோல ரிப்போர்ட்டர், சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், கில்லரோட மோட்டிவ் என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அதை சொல்றதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன், எப்படியும் இந்த ஷோவை கில்லர் பார்த்துட்டு இருப்பான்ல, டேய் பாக்குறலடா, நான் சொல்றதை கேளு, எனக்கு உண்மையாகவே கால் பண்ணி டிமாண்ட் வச்சது நீதானான்னு எனக்கு தெரியணும். அதோட நீ கடத்தி வச்சிருக்கல பையன், அவனும் உயிரோட இருக்கான்றத வாங்கிட்டு தான் என் நம்பர் இருக்கே, இப்பவே என் நம்பருக்கு கால் பண்ணி ப்ரூவ் பண்ணாதான் நீ ஏன் கொலை பண்றன்ற மோட்டிவை நான் சொல்லுவேன் அப்படின்னு கில்லருக்கு ஒரு செக்க வைக்க, இதை டிவியில பார்த்துட்டு இருந்த கில்லர் எழுந்திருச்சு இவன் வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறான். கதவை திறந்தா அங்கதான் கடத்தப்பட்ட பையனும் இருக்கான். பட் நான் இன்ட்ரோல சொன்ன பிரம்மாண்டமான ட்விஸ்ட் இங்க வைக்கிறாங்க பாருங்க. கில்லர் கதவை திறக்கிறான், கடத்தப்பட்ட பையன் உள்ள இருக்கான். பட் கில்லர் கதவை திறக்கிறதும் அந்த பையன் இருக்கிறதும் வேற இடம். சோ புது டாக்டரான கில்லர் இந்த ரூமுக்குள்ள போல, அதுக்கு பதில் ஒரு கால் உடஞ்ச நிலைமையில வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு தாங்கி தாங்கி நடந்துகிட்டே யாரோ ஒரு ஆள் உள்ள வர, யாரான்னு பார்த்தா ஹீரோ. யோ ஆதம் பாக்க அமாவாசை, நீ நாயா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம மெர்சலாகும் போதே எபிசோட் முடியுது. முடிக்க கூடாத டைம்ல முடிச்சிட்டீங்களேடா, அடுத்து என்னன்னு பார்க்க ஆர்வமா இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சத்தியமா எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. பாத்துருவோம் சீக்கிரமாவே அடுத்த எபிசோட பாத்துருவோம். சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத
அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.